புண்ணியகா நகரின் பார்வதி தேவி. பார்வதி என்பது அம்மையின் பெயர் மட்டுமல்ல, அவள் குடியிருக்கும் மலையின் பெயரும் கூட. ஆதியில் அம்மை இந்த மலையாகவே இருந்திருக்க வேண்டும். அதனால் தான் இந்த மலையை பார்வதி என்று அழைக்கிறார்கள். இந்த அழகான புண்ணியகா நகரின் மையப்பகுதியில் இருக்கும் இந்த பார்வதி மலை ஒரு சக்தி பீடம் எனவும் அம்மையின் மணி நூல் விழுந்ததாகவும் கூறுகிறார்கள். மும்பையிலிருந்து 200 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள புனே நகரம் மகாராஷ்டிரத்தின் கலாச்சார தலைநகரம். இந்த பூனகா அல்லது புண்ணியகா நகரம் சைத்தன்ய மகாபிரபு தன் யாத்ரா பிரபந்தத்தில் இந்த நகரத்தை பற்றி அநேக செய்திகளை விட்டு சென்றிருக்கிறார். முன்காலத்தில் புனே நகரம் தலைநகரமாக இருந்தது. பின்பு சதாராவுக்கு மாற்றப்பட்டது. காலையில் உதவே சூரியன் கிரணங்கள் பட்டு இந்த கோவிலின் உச்சி மரங்களுக்கிடையே ஜொலிப்பது கண்கொள்ளா காட்சி. இன்று நாம் காணும் இந்த கோவில் பேஷ்வா நானா சாஹிப் அவர்களால் கட்டப்பட்டது. அவருடைய தாயார் காஷிபாய் நோய்வாய்ப்பட்டிருந்த போது இந்த கோவிலுக்கு வேண்டிக் கொண்டார். அவர் குணமானதும் அவருடைய மகன் இந்த கோவிலை விஸ்தாரமாக கட்டி முடித்தார். பேஷ்வா அவர்களுக்கு தேவதேவேஸ்வர் என்று அழைக்கப்பட்ட இந்த கோவிலின் சிவபெருமான் மீது தனி அன்பு இருந்தது. 2100 அடிகள் உயரத்தில் இருக்கும் பார்வதி மலை 103 படிகள். 250 வருடங்களாக இந்த படிகள் மங்காமல் இருக்கிறது, உடையாமல் இருக்கிறது என்பது பெருமைக்குரிய விஷயம். காலையில் ஊருக்கு தொலைவில் இருக்கும் பானேஸ்வர், தத்தர், பாலாஜி கோவில்களை தரிசித்துவிட்டு பார்வதி மலையை மெதுவாக ஏறத் தொடங்கினேன். படிகள் ஏறி உள்ளே நுழைந்ததும் விஸ்தாரமான இடம். பஞ்சாயதன முறையில் அமைக்கப்பட்ட கோவில். நடுவில் பெரிய கோவிலும் அதை சுற்றி 4 மூலைகளில் 4 சிறிய கோவில்களும் உள்ளன. பெரிய கோவிலின் மூலக்கடவுள் சிவபெருமான். முட்டை வடிவிலான லிங்கம். கருப்பு வண்ணம், மேலே மட்டும் கொஞ்சம் சிவப்பு வண்ணம் காணப்படுகிறது, தொப்பி அணிந்திருப்பது போல. இந்த லிங்கம் கண்டகி தீரத்திலிருந்து நேபாளத்திலிருந்து கொண்டுவதாக கூறுகிறார்கள். நேபாளத்தில் இருந்து இந்த சிவலிங்கத்தை சுற்றி கிழக்கு நோக்கி 3-in-1 என்று கூறுவது போல சிவபெருமானும் அவரது இடது தொடையில் பார்வதி தேவியும் வடது தொடையில் கணபதியும் காட்சி அளிக்கிறார்கள். சிவபெருமான் வெள்ளியால் செய்யப்பட்டவர், பார்வதியும் கணபதியும் பித்தளை மற்றும் தாமிரத்தால் செய்யப்பட்டவர்கள். அழகான குடும்பம், அழகான சிலைகள். பகவான் பத்மாசனத்தில் தாமரையில் அமர்ந்திருக்க அவர் கைகளில் அம்பு, பரசு, வில் மற்றும் திரிசூலத்தை காணலாம். நீண்ட ஜடாமுடியின் கூடிய ஐயன் புன்முருளன் காட்சி தருகிறார். பார்வதி மாதா சகல ஆபரணங்களுடன் கிரீடம் சூட்டிக்கொண்டு குங்குமப்பட்டுடன் பர்த்தாவுக்கு ஏற்ற பத்தினியாக நமக்கு காட்சி தருகிறார். குழந்தை கணேசனோ அப்பா அம்மா மேல் தன் கால் படாமல் தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். அற்புதமான கோலம். கோவிலை சுற்றி சூரியன், கார்த்திகேயன், அம்பிகை மற்றும் விஷ்ணுவுக்கான கோவில்கள். மகாவிஷ்ணு கண்டகியின் சாலிகிராம சிலா. கண்களில் கருணையுடன் நம்மை பார்க்கிறார். லட்சுமி எந்திரத்திற்கு மேல் அவர் நிற்பதே இந்த கருணைக்கு காரணம். சங்கச்சக்கர கதாபத்மத்துடன் அவர் அழகாக காட்சி தருகிறார். 4 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் அருணன் முன்னே வர சாரத்தியம் செய்து கொண்டிருக்க ஜமென்று வலம் வருகிறார் சூரியநாராயண சுவாமி. மகாபலி பிரசாத் என்பவர் புனேயில் இராணுவத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்தார். ஆங்கிலேயரால் மிகவும் விரும்பப்பட்டவர். ஒரு நாள் இந்த பார்வதி மலையின் மேலே ஏறியிருந்தவர் நமசிவாய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே தன்னை மறந்தார். சமாதியில் நிலைத்து விட்டார். நேரத்தை மறந்தார், தன் அலுவல்களை மறந்தார். அவர் மிகவும் 2 நாள் கடந்து விட்டது. அவருக்கு சுயநினைவே இல்லை. அவர் மிகவும் பயந்து போய் தன் கடமையில் இருந்து தவறியதாக நிறுத்தி வருத்தி தன் இராணுவ முகாமை அடைந்து தன் மேலதிகாரியான ஆங்கிலேயரிடம் மன்னிப்பு கோரினார். அந்த ஆங்கிலேயரோ அதிர்ச்சி அடைந்து, மகாபலி, நீ சரியான நேரத்திற்கு வந்தாய், ரிஜிஸ்டரில் கையெழுத்திட்டிருக்கிறாய், நாம் இருவரும் சேர்ந்து ஒன்றாக டீ குடித்தோம், நீ இப்போது ஏதோ போல பேசுகிறாயே, உனக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டார். ஆஹா ஆண்டவனே, நீயே என் ரூபத்தில் வந்தாயா, எனக்காக எல்லா கடமைகளும் செய்தாயா என்று மனமுருகி கண்ணீர் சிந்தி தன் வேலையை ராஜினாமா செய்ய ஆண்டவன் பணிக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். ஆக அற்புதங்கள் பல நிகழ்த்திய அற்புதமான கோவில், அற்புதமான மலை. என் சக்தி பீட பட்டியலில் இல்லாவிட்டாலும் என் தேடலில் கிடைத்த பவித்திரமான அம்பிகையின் பீடம். மிகவும் அருமையான இந்த மந்திர தரிசனத்துடன் என் புனே யாத்திரை முடித்துக்கொண்டு நான் திரும்பினேன்.